எப்படி நேற்று பிறந்தநாள் எப்படி நல்லா போயிட்டா கணக்கு சந்தோஷமா இருந்தா பார்த்தா இங்கே இருக்கிற ஹண்டெல்லாம் கொண்டு போகிறா போலடா கேட்டா சார் எங்கே போடாலும் வீட்டை விட்டு என்னையும் கிட்ட வச்சு பாருங்க இந்த காது மாதிரி இதே மாதிரி சேப்படுத்தி வரேன் ஒரே இவ்வளவு இயற்கையா இருந்து சஞ்சனா கேட்டது அப்போது ஒன்று ஆட்டையை போட்டு தாங்க உண்டு ஆட்டையை போட்டு நீங்க இல்லைன்னா சாட்சி பாண்டி பார்க்குறா அடிச்சு கலைக்க போறோம் தருவாங்க சஞ்சனா தருவாங்க. இன்றைக்கு இரவு நாங்கள் இந்த முல்லைத்தீவு கடற்கரையில் தான் நிற்க போகிறோம். இந்த 3 மீன் சிக்கி இருக்கு சரி அவன் தாட்டுட்டு சம்பவம் என்னன்னா வந்து இதில் நாங்கள் வந்த ரோட்டில் வந்து அடிபட்டு எங்களோட கேமரா வந்து லைட்டாக டேமேஜ். கவலைப்படக்கூடாதா வருவோமா? வணக்கம் எல்லாருக்கும். இன்றைய 5ஆம் நாள் இனிதே தொடங்கிட்டு போன காணொளி பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு நாங்கள் புதுக்குடியிருப்பில் இருந்து முல்லைத்தீவு நோக்கி வந்து பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். அதோட புதுக்குடியிருப்பில் வந்து என்ன விஷயங்கள் பார்க்கலாம்னு கேட்க வந்து கணக்கு பேர் இந்த குளங்கள் வயல்கள் எல்லாமே வந்து இயற்கையாக இருக்கும். ஆனால் அதை தவிர்த்து ஒரு குடும்பமாக வந்து ஒரு வெளிநாட்டில் இருந்து வர்றாக்கள் வந்து இந்த இயற்கையை வந்து ரசிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம்னு கேட்க வந்து இங்கே வந்து ஒரு பண்ணையில் இருந்து வந்து எங்களுக்கு வந்து அழைப்பு விடுத்திருந்தவ. அது வந்து புலம்பெயர் தமிழர் ஒரு ஆளால் நடத்தப்படுற காமதேனு இயற்கை விவசாய பண்ணை என்ற ஒரு பண்ணைக்கு தான் வந்து இன்றைக்கு நாங்கள் போகிறோம். நாங்கள் மட்டுமே போகிறோம். ஜெரிண்ட ஃபேமிலி எல்லாருமே வந்து வர போயினோம். நேற்று அந்த கொண்டாட்டங்கள் நடக்க எல்லாம் வந்து கணக்கு பேர் வந்து இந்த ஃபேமிலியை பார்த்து நீங்களுமே சந்தோஷப்படுறீங்க. எங்களுக்குமே வந்து சந்தோஷமாக இருந்தது. எங்களுக்கும் ஒரு மன அமைதியாக போனது. இன்றைக்கு அவன் ஃபேமிலியோட அங்கே போய் அங்கே இருக்கிற விஷயங்களையும் காட்டி அப்படியும் இங்கே இருந்து வந்து நாங்கள் முல்லைத்தீவு நோக்கி வந்து இன்றைக்கு பயணம் மேற்கொள்ள போகிறோம். இன்றைக்கு இரவு நாங்கள் முல்லைத்தீவில் தான் நிற்போம். நின்றுட்டு வந்து அடுத்தடுத்த பயணங்கள் வந்து தொடரும். அதோட இந்த சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு மிக பெருமதியான ஒன்று. பகிர்ந்து கொள்ளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கேடா போகிறேன்? வெவையெல்லாம் பெற போயிடும். ஹாய் ஹலோ. இவனை விட்டுட்டு தான் போகிறோம். உன்னை விட்டுட்டு தான் போகிறோம். அதான் சாப்பாட்டுக்கு தான் வந்து அடுத்த பிறந்த நாள் மட்டும் இந்த கொம்பு காட்ட மாட்டான். எப்படி நேற்று பிறந்த நாள் எப்படி நல்லா போயிட்டா கணக்கு சந்தோஷமா இருந்தா பலமையை மட்டும் சந்தோஷமா இருந்தா? சரி, டீச்சராக விளையாடி தான் இருக்கா. கணக்கு பேருக்கு வாக்கு கொடுத்துட்டேன் நீங்கள் டீச்சராக உங்களை எடுக்கிறமண்டு. சரியா? சஞ்சனா டீச்சர். சரியா? இப்போ நீங்கள் விடிய கேட்க நீங்கள் சொன்னீங்களான்னு 1 மில்லியன் சின்ன பார்க் தான் இருக்கண்டு, கடையெல்லாம் இருக்கண்டு. இன்றைக்கு நாங்கள் வித்தியாசமாக காட்டுவோம். சரியா? சரி, ஓகே. இப்போ சஞ்சனா குடும்பம் எல்லாரோடையும் தான் போகிறோம். நேற்று வந்த எல்லாரோடையும் தான் இந்த பயணம் போகிறோம். கைவேலியில் நிற்கிறோம். கைவேலியிலேருந்து சுதந்திரபுரம் நோக்கி தான் போகிறோம். ஏன்னா சுதந்திரபுரத்துலான் வந்து அந்த பண்ணை இருக்குது. எங்களுக்கு கரையில் பார்த்தீங்கன்னா கணக்கிடங்கள்லாம் இந்த கஜு தோட்டங்கள் எல்லாம் காணக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது இப்படி வீதிகள் பார்க்க என்ன மாதிரி உணர்வு உங்களுக்கு வருதுன்னு சொல்லுங்கள். ஊர் வாசம் என்றது இதுதான். நாங்களே இப்போ பல காலத்துக்கு பிறகு இப்படியான இடங்களுக்கு வரைக்கும் எங்களுக்கு சரியான ஒரு உணர்வு மாறுது. பழைய கால நினைவுகள் எல்லாம் வருது. என்ன நாங்கள் இப்போ வந்துட்டோம். இதுதான் காமதேனு இயற்கை விவசாய பண்ணை. இதில் வந்து ராசாத்தி இருக்கிறா. மற்றது இங்கால நான் போன முறை வந்ததை விட இதில் பார்த்தீங்கன்னா இதில் புதுசாக ரூம்ஸ்கள் கட்டியிருக்கு. இப்போ நீங்கள் வந்து இரவு ஃபுல்லாக தங்கி இந்த பண்ணையில் ஒரு அனுபவம் பெற்றுட்டு போகிறனாலும் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இப்போ நீங்கள் சொன்னீங்களா நான் இப்படியே கேட்டனா இல்லை உங்கள்கிட்ட இங்கே புதுக்குடியிருப்பில் என்ன பார்க்கலாமே. நீங்கள் கடை மட்டும்தான் இருக்குன்னு நீங்கள் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எங்களுக்கு சொல்லல. பார்த்தீங்களா? உங்களுக்கே தெரியாது. பார்த்தீங்களா? இன்றைக்கு நான் சொல்லி தந்துருக்கிறேன். அப்போ இனி வரணும். என்ன இது எங்கே இருக்கு? சுதந்திரபுரத்தில் இருக்க காமதேனு இயற்கை விவசாய பண்ணை. மற்ற இதில் ரூம்ஸும் இருக்கா. போய் பாம்மா. இந்த வர்றாக்கள் வந்து அம்மா நீங்களும்மா இதில் வந்து வர்றாக்கள் தங்கி நின்று இப்போ வெளிநாட்டிலேருந்து ஆக்கள் வாரணம் வேண்டாம் அவையில் தங்கி நின்று இங்கே சமைச்சு இப்படியான ஒரு இயற்கை இதை வந்து அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு பொழுதுபோக்காக இருக்க வேண்டாம். நல்ல குளிர்மையாக இருக்கேன். உண்மையிலே விடியிலேருந்து சரியான ஒரு வெக்கையாக இருந்தது. இந்த இடத்துக்கு வந்த உடனே நல்ல ஒரு குளிர்மையாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ணா தான் இதுன்ற பொறுப்பாளி. அண்ணாவை தெரிஞ்சிருக்கும். இப்போ நேற்று கூட நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் ஒளிரும்பாளுக்கு என்னென்ன இது சிறப்பாக இருக்குது. நாங்கள் 2 வருஷத்துக்கு முதல் வந்தோன்னா அதுக்கு பிறகு இப்போ தான் வந்துக்கிறேன். என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு அப்படியே தொடர்ந்து பார்ப்போம். சஞ்சனாவோட பயணிப்போம்.
என்னண்ணா எப்படி வச்சு பராமரிக்கிறேன் என்ன பர்சன் ஃப்ரூட் என்ன இதுக்குலாம் நடந்து போனால் மணியாங்க சஞ்சனா நடக்கும் ஃபோட்டோ ஷூட்டு எல்லாம் நல்லா இருக்கும் சஞ்சனான்ற சாமந்தியை விட இங்கே தான் செய்யும் டிரெக்டரி கேட்டேன் அவுட்டோருக்கு கட்டேன் நாங்கள் இல்லாமல் அப்புறம் என்ன இங்கே நல்லா இருக்கு என்ன பூக்கொண்டு விருப்பம் அப்போ சுட்டு கொண்டு போவோம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஆட்டையை கொடுத்தாரு ஓ கணக்க விஷயங்கள் இருக்கு அங்காளம்மா தென்னை பலா கணக்கு இது வந்து பெரிய ஏக்கர் அங்காள போகும்போது அதுக்கு முதல்ல இதை பார்த்துட்டு போவோம் சஞ்சனா இப்போ இது வந்து யாராவது வந்தால் நீங்கள் தங்கி நிற்க போகிறீங்கன்னா வந்து இதுக்குள்ளே தங்கி நிற்கலாம் உள்ளுக்குள்ளே போயிடலாம் வடிவாக பார்க்கலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்கள் வடிவாக சுற்றி பார்க்கலாம் இது உங்கள் சொத்துன்னு வேறு நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போனால் தான் உங்களுக்கு தெரியும் இல்லை 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 அது சாப்பாடு ஓ அதான் ஃபேன் வசதி இருக்குது இங்கே பெட் வசதி இருக்குது மற்றது கபர்ட் இருக்குது வாஷ்ரூம் காட்டணும் கட்டாயம் வர்றாக்கள் வாஷ்ரூம் அப்படின்னு யோசிப்பீங்க நல்ல நீட்டாக தான் இருக்குது இப்படி வந்து இதில் 4 ரூம்ஸ் காட்டியிருக்கீங்கன்னா வந்து இரவு நீங்கள் தங்கி நின்று ஒரு இயற்கையோடு ஒன்றித்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்குமென்று சொல்லலாம் இங்கால வந்து பூக்காண்டு தரணும் என்னென்ன பூக்காண்டுகள் எடுக்கலாம் அண்டு என்ன ஆட்டையை போடுறதானே இந்த இதெல்லாம் ஆட்டையை போட்டு பொக்கெட்டில் போய் வித்தியாசமா இருக்கு டேஸ்டும் வித்தியாசமா இப்படி வந்து இதில் 4 ரூம்ஸ் காட்டியிருக்கீங்கன்னா வந்து இரவு நீங்கள் தங்கி நின்று ஒரு இயற்கையோடு ஒன்றித்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்குமென்று சொல்லலாம் இங்கால வந்து பூக்காண்டு தரணும் என்னென்ன பூக்காண்டுகள் எடுக்கலாம் அண்டு என்ன ஆட்டையை போடுறதானே இந்த இதெல்லாம் ஆட்டையை போட்டு பொக்கெட்டில் போய் ஓ ஒன்று பார்க்கலாம் வித்தியாசமா இருக்கு டேஸ்டும் வித்தியாசமா இதில் நிற்க அவ்வளோ குளிர்மையாக இருக்குது இதில் வந்து சாப்பிட்ற மாதிரி இதுகள் எல்லாம் வச்சுக்கணும் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு தேவையான சாப்பாடுகள் சொன்னால் வந்து சமைச்சு தருவினோம் இவ்வளோ முதல் இருந்த விட நல்ல சோலை ஆகிட்டா ஓ 2 வருஷத்துக்கு முதல் வந்தேண்ணா அப்போவே இப்போ வந்து கனகாலமாக இது செய்து கொண்டு வரணும் உனக்கு தெரிஞ்ச வித்தியாசமான கண்டுகள் இருந்தால் சொல்லுவாங்க இதில் என்ன சொல்லு இதெல்லாம் தெரியும் தானேடா இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் தானேடா இந்த பூவை பார்த்த உடனே வாழை ஓடி வந்த ஓட்டத்தை பார்க்கணும் வேணுமா கண்டு வேணுமா கண்டு வேணுமா பூ வேணுமா கண்டு சரி சரி இந்த கண்டை கொண்டு போ இது நல்ல வித்தியாசமா இருக்கு என்ன நல்ல பெரிய இது இப்போ தொடக்கத்தில் இவ்வளோ ஒரு கொஞ்சத்திலே இவ்வளோ இருக்குன்றேங்க இது என்ன சொல்லுங்க ஆபம் இது வந்து இது பூக்கண்டு இல்லை இது கோபி தானே அம்மா சொன்னவன் வந்த உடனே அப்போ இங்கே அம்மா என்ன இவ்வளோ விளக்கம் கேட்குறா இங்கே பூக்கண்டை பார்த்துட்டு அங்கே போய் நடக்குது அது வளர்க்கணும் இது வளர்க்கணும் என்னென்ன வளர்த்துனீங்கன்னு கேட்குறா அதான் பசலைக்கு ஆனால் ஃபுல்லாக நாங்கள் பார்க்கலையடா இதில் பார்த்துட்டு டவுட் கேட்டால் ஃபுல்லாக எல்லாம் பார்த்துட்டு தான் இல்லையே நல்ல பெரிய மணி பிளான் என்ன அந்த மணி பிளான் இவாவை பார்த்தா இவ இங்கே இருக்கிற ஹண்டெல்லாம் கொண்டு போறா போலடா கேட்டா சார் எங்க போடாலும் வீட்டை விட்டு கொண்டு வந்துட்டு ஒரு வாடி தண்ணி ஊத்துற மாதிரி பாத்தி கட்டு நான் இப்ப கேட்டேன்டா அண்ணா உங்களோட கூட பண்ண கத்தால நிக்காங்க எங்கட நிலத்துக்கு பெறாத எங்களோட வளருது இல்ல அதே மாதிரி தான் கோப்பி வளரும்
இதுல கணக்க விஷயங்கள் கரும்பு நிக்குது, இஞ்சால வாழை நிக்குது, தென்னை நிக்குது. கோப்பி ஒருக்கா வச்சு பார்க்கணும் மாட்டேன். அப்ப ஓ நான் நீ வெத்தில மணந்து பார்த்ததில்ல, வெத்தில என்று சொல்ல டீச்சர் தெரிஞ்சிருக்கு என்ன. இப்போ சில பேர் யோசிப்பீங்க வந்து இந்த கோப்பி இந்த மிளகு எல்லாமே வந்து எங்களோட காலநிலைக்கு வருமாண்டு, ஆனால் இங்கே வச்சு வளைக்கணும். கொத்தமல்லி எல்லாம் வளர்ந்தது அந்த ஒரு சும்மா கொண்ட குப்பையில கொட்டி தானா வளர்ந்தது. செஞ்சீரகம் கொத்தமல்லி எல்லாம் வளர்ந்தது. வீட்டை வேப்பரை கட்டி மறைச்சு வச்சுட்டு வாங்கி சாப்பிடும். நல்ல பெரிய பண்ண நடந்து தெரியறதுக்கே வேணும். எவ்வளோ காலம் மிஸ் பண்ணிருக்கேன். இல்லாட்டி கிஞ்சிரியோட வந்து இவ்வளோ கண்டை கொண்டு போயிருக்கு. திடீரெண்டு பார்க்க அது என்ன பொண்ணாங்கனியா இது பண்ணுங்க. பராமரிப்பு தானே முக்கியம். என்ன ஓ ஒரு அளவுல விட்டு இது என்ன சஞ்சனா, இது என்ன பொன்னாங்கனியா? பொன்னாங்கனியா கம்மியில் பொன்னாங்கனியா பொன்னாங்கனி தான். பொன்னாங்கனி நான் சொன்னா மீன் பிடிக்கிற ஒரு குளம் இருக்கு, அதுல குளிக்கிற குடுப்பே கொண்டதுதான், அதுல குளிக்கல. அதுக்கு நான் குளிக்க கொண்டு வரல, மீன் பிடிக்கிறது கொண்டு வந்தேன். இந்த உடுப்புல வலை வீசி எடுக்க சேறுகள் படும். மீன் பிடிக்கிறாங்கன்னு தனியா உடுப்பு கொண்டு வந்துருக்காங்க. அதனால ஒரு டீஷர்ட் கொண்டு வந்தா சரி மாத்திட்டு நாங்க குடிக்கலாம். திருப்பி வேலைக்கு போக திருப்பி சேர் எல்லாம் பிடிச்சிடும். கஷ்டம். இது வந்து இந்த அசோலா வளர்ப்பு. இது என்ன பாசி மாதிரி? ஓ பாசி மாதிரி அது வளர்த்தவ. அது இப்போ அந்த என்னன்னு சொல்ற பண்டி நிக்குதுல, அதுக்கு தண்ணீர் கொடுக்குறாக்கும் வந்து நாங்களும் வீட்டு ஒரு ஆள் வளர்க்குறீங்க. இந்த வருது உங்களுக்கு நக்கலடா. இப்போ நீங்கள் இல்லை உங்க அதுக்கு 5 சஞ்சனாக்கு சப்போர்ட்டா வந்து கணக்கு பேர் உலகத்துல இருக்கிறார். பார்த்து கேட்கணும் என்ன செய்யணும். இதுக்கெல்லாம் பண்டி நின்றதாகும். சஞ்சனா இதை பார்த்துட்டு சொல்றாங்க உண்ட ஃப்ரெண்ட் நிக்குது வாவா. ஹலோ நல்ல படிவா வச்சுக்கிறாங்க. ஹலோ தென்னையும் கிட்ட வச்சு பாருங்க. இந்த காது மாதிரி கிட்ட இதே மாதிரி சேப் எடுத்து வரேன். வெள்ளப்பட்டி அவர் சின்னாலும் ஒரு நல்ல பெரிய கொண்டு போமா விட்ட. இது என்னது? இல்ல இது என்னது சஞ்சனா? வண்டுகோழி பூச்சி அதெல்லாம் போகுமா இதை கண்டு? இங்க வந்து ஆடுகள் வச்சிருக்கோம். அதுதான் ஜாசா. அது நின்று தரைச்சா இதுதான் எங்களை விட நின்று தரைச்சது வேற மரம். இது வாகராணி. அந்த மரம் அது வாகராணி. இது ஆடு சாப்பிடும் போலதான் கிடையாது. ஆனா இது தனியா வளைக்கணும். ஆனா இது சும்மா ஓ நிக்குது கணக்கு நிக்குது. ஆனா கண்டு கொள்ளாம நிக்கிறதா. ஆனா இது அவையில் வளைக்கணும். இந்த எட்டி பிடுங்கடா. டே இங்க வா, எட்டி பிடிங்க கொடு. இங்க வா சஞ்சனா. முள்ளு இந்த அவன் பிடிங்கிட்டான். இது என்ன சந்தேகத்தை தீருங்க. ஓ இங்க கூடுதலா வந்து இந்த தேக்கெல்லாம் நல்ல மவுஸ் உண்மையாதான். இப்ப இது வந்து தேக்கு வைக்கிற தேக்கு வெட்டலாம். வீட்டுல இருந்தாலும் வெட்டலாம். அரசாங்கத்துல சொல்லி அனுமதி எடுத்து தான் வெட்டணும். ஓ தெரியாது உனக்கு? ஓ நேரா வளர்க்குற அதான் சுத்தி வர
கஜு பத்தாண்டாக்கு கொடுத்துவா கஜு கொட்டை எல்லாம் டிமாண்ட் தாவரம் இந்த இது சந்தன மரம் எல்லாம் பஜ்ஜியண்டா இவ்வளோ புது சந்தன மரம் எல்லாம் பஜ்ஜியண்டா இன்னும் ஒரு 10-20 வருஷத்துல நீ கோடீஸ்வரன். ரைட், இதுக்கு இங்கால தான் குளம் இருக்கு தெரியும், பின்னால் பார்ப்போம். செயற்கை குளம்னு சொன்னவன் அந்த அந்தாண்ட குளம் அங்கால இஞ்சாலையும் உண்டு அங்காலையும் உண்டு. இது வந்து மீன் வளர்க்குறக்காண்டி அவையிலே தண்ணி விட்டு வளர்க்கணும். சஞ்சனா மீன் பிடிப்பாம்மா? ஆ இந்த அண்ணன் நிற்கிறாங்க, சிங்க குட்டிகள் நிற்கிறாங்க. சீயா அவனை முதல்ல நிற்கின்றா டே. இங்கால பார்த்தீங்கன்னா இந்த ஆடு மாடுகள் எல்லாம் வந்து மேய விட்டுக்கணும். அப்போ எல்லாம் வந்து தூரத்தில் நிற்கும். சரிவா, விலையை வேண்டிட்டு வந்து மீன் பிடிப்போம். நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். இங்கால புதுக்குடியிருப்பு பக்கம் இருக்கிறீங்கன்னா கூட நீங்கள் ஒரு மாலை நேரத்தை வந்து ஒரு இதமாக மாற்றுறதுக்கு இந்த இடங்களை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். நல்ல ஒரு இயற்கையாக இருக்குது. பாருங்க, இதுக்குள்ளே ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இவ்வளவு இயற்கையாக இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு செட்டப் ஒன்று செய்திருக்கிறேன் பாருங்க. இதில் எல்லாம் நீங்கள் இருக்கலாம். இங்கே கத்தரி வண்டி அப்படி எல்லா விஷயம் வந்து வச்சுக்கணும். நல்ல பச்சை பசையிலன்னு இருக்கு இந்த இடம். ஊர்கோழியர் வளர்க்கணும். ஆனால் இந்த இதில் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ வடிவாக இருக்குது. இதுக்குள்ள போகையெல்லாம் சூப்பராக இருக்குது. இதுக்குள்ள கோழிகள் வான்கோழியல் அப்படி நிற்குதுன்னு சொன்னவன். சஞ்சனாவை பிடிச்சி உள்ளுக்குள்ள விடுங்கடா. பிடிங்க பிடிச்சி உள்ளுக்க விடு. சரி பாப்போம்மா, கிட்ட வாங்க, அடிக்காது விட்டுருக்கணும். பண்டி கடிச்சு சாப்பிட்ரும், சின்னாக்களை சாப்பிட்ரும் பண்டியுமே. சரி இதாப்பா, இது சாப்பிடாது. இது வந்து சேவல் ஊர்கோழியல் எல்லாமே வந்து இங்கே வச்சிருக்கணும். விற்பனைக்கும் இருக்குது இதுகள் எல்லாமே வந்து. அட சஞ்சனாண்ட ஒரு பூனைக்குட்டி இருக்கு. என்ன அந்த கோழிக்குட்டி, கோழி குஞ்சு சூப்பரா இருக்கு. என்ன வளர்க்க போறியா? சஞ்சனாக்கு வேணுமா பார்த்து? வேணுங்க பார்த்து நிற்குது. மஞ்சளா நிற்குது, நீங்க வெள்ளை கலர் பார்த்துருந்தீங்க. ஏ இல்ல பெயிண்ட் அடிச்சிக்கலாமாப்பா? இல்ல இது மஞ்சள் கலர் பார்த்து. இல்ல பாக்குறாங்க இங்க பாக்குறாங்க, சொல்லுங்க இது மஞ்சள் கலர் பார்த்தா வெள்ளை கலர் பார்த்தாண்டு. நான் சொல்ல அது வெள்ளை, மிச்சம் எல்லாம் மஞ்சள். அப்ப பிறகு மஞ்சளா தெரியுது. மஞ்சளா இருக்குது, வளரும் வரைக்கும் மஞ்சளா இருக்கும், மஞ்சள் வெள்ளையா இருக்கும். இப்ப என்ன கலர்ல இருக்கு? இது கோழி இல்ல, தாரா. தாரா வெள்ளையா வந்து என்ன இது எல்லாமே வந்து இந்த கலந்து வளர்க்கணும். என்ன மூடு பயிர் மாதிரி இங்கே வந்து பலாப்பழத்தை பாருங்க, நிலத்தில் காய்ச்சி கிடக்கு. நிலத்தில் காய்ச்சி கிடக்கு இந்த பலா. இங்கேயும் கணக்க பொன்னாங்கானி மற்றது வாழை எல்லாமே வந்து நிற்குது. இது கள்ளி முளைச்சு, இது மண் இல்லாம கள்ளி விளைஞ்சிருக்கிறது. அது வாடாம நிக்குது. கட்டி இருக்கா நிக்குது. சில வேளை அந்த வேர் பிடிக்கும் போல. இதுல கொய்யா பழம் இல்லையா சஞ்சனா? ஏதாவது பிடுங்குவோம் பா. அங்கே போ, கொய்யா பழம் ஏதாவது பிடுங்குவோம். கொய்யா பழம் மாங்க ஏதாவது பிடுங்குவோம். டே வந்ததுக்கு ஆட்டையை போடாமல் போனால் எங்களுக்கு மரியாதை இல்லை. இல்லை இது கணக்கு தொம்சேசி மாமரம் எல்லாம் நிற்குதுடாடி. நிவேதி தும்பி பிடிக்கிற எக்ஸ்பர்ட்டா வந்துட்டான் நிவேதி. இது என்ன சொல்லுங்க பாவம்? இஞ்சி 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 கீழே இஞ்சி அந்த அதுக்குள்ளான மாமரம் நிற்குது. மாமரத்தை தனியாக திரும்ப கட்டி வச்சுக்கிறான். பிடுங்கிடுவாங்கண்டு. இப்போ சஞ்சனா கொண்டு ஆட்டையை போட்டு கொடுக்க எல்லாமே இருக்கு. சஞ்சனா என்ன ஆட்டையை போடுவோம்? வாழைக்குள்ளையோட பட்டுவோமா? இந்த இந்த குள்ளையை ராக்குவோம்.
பழக்க வைப்போம். என்ன நீங்க பஜ்ஜி போடுவோம். பஜ்ஜி அண்ணா மாதிரி இந்த கதை கேட்டா வெளுத்து கிடைக்க பஜ்ஜி போடுவோம். பஜ்ஜி இஞ்சி இஞ்சி என்ன வேணுமெண்டுகள் அம்மாக்கு என்ன வேணுமெண்டுகள் வேண்டி கொடுப்போம். அம்மா இங்க எங்கள்கிட்ட கேட்காவ இல்ல என்ன வேணும் அம்மா என்ன வேணும் உங்களுக்கு? அது பிரச்சனை விற்கிற விற்காத இல்ல உங்களுக்கு என்ன வாழை வேணும்? மார்கழிக்கு இப்ப எங்களுக்கு கோலடிங்க அது வந்து வேணும். இது வந்து பண்ணதான் அவர் இப்ப என்ன சொல்றேன்னா இஞ்ச வளர்த்து தாங்க கொண்டு போய் இன்னொரு இடத்துல வச்சு விற்கணும். இஞ்ச வச்சு விற்கிறேன் இல்லையா? இல்ல அவையில தருவினோம் நாங்க கேட்டா தெரியும். அந்த முன்னுக்கு இல்லாம வச்சுக்கணும் கேட்டா எடுத்து தருவினோம். என்ன ப்ரோ அருவி வெட்டுறது என்ன எப்படி இருக்கு? என்ன நல்லா கூறா இருக்கு கவனம். சஞ்சனா வந்து கேமராக்கு முன்னால கதைக்க வைக்கப்படுது, கேமராக்கு பிறகு காய்க்கும். அப்ப இந்த நேரம் வந்து கேமரா ஒன்ல வச்சுக்கணும். என்ன சஞ்சனா 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 கேட்டது சஞ்சனா கேட்டது அப்போது ஒன்று ஆட்டையை போட்டு தாங்க உண்டு ஆட்டையை போட்டு நீங்க இல்லைன்னா சாட்சி. ஆனால் பிஞ்சு வந்ததுக்கு ஏதாவது ஒன்று ஆட்டையை போடணும், இல்லாட்டி சரி வேற ஆட்டு சொல்றாங்க. என்ன பாஞ்சி பார்க்குறா அடிச்சு கிடைக்க போறாங்க. இல்லை சோலையா பெரிய மாமரம் ஒன்று நிற்குது. இல்லை அண்ணா எப்படி இருக்கிறீங்க? கன காலத்துக்கு பிறகு வந்துக்கிறோம். பல வித்தியாசங்கள் பல மாற்றங்கள். ஆனால் இந்த பசுமையும் குளிர்மையும் என்றைக்குமே மாறாமல் இருக்கு. நன்றி நன்றி. சரி சொல்லுங்க, என்ன என்ன திட்டங்கள் இப்போ புதுசாக வந்திருக்கு? ரூம்ஸ் எல்லாம் பார்த்து நாங்கள் வித்தியாசமாக இருக்கு. இப்போ நார்மலாக ஒரு ஆள் வந்துருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குமா? நார்மலாக வரலாம். நார்மலாக வரலாம். அதுக்கு ஏதாவது என்ட்ரி ஃபீ அப்படி ஏதாவது இருக்கா? இப்போ என்ட்ரி ஃபீ ஒன்றும் இல்லை. அதுக்கு என்ன சாப்பிடணுமோ சாப்பாட்டு குறிக்க மாட்டோம். இப்போ எல்லா நாளும் பெறக்கூடிய மாதிரி இருக்குமா இல்லாட்டி குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமா? எல்லா நாளும் பெறலாம். எல்லா நாளும் பெறலாம். பிரத்யேகமாக சமையலுக்குரிய பகுதி இருக்குது. சமைக்கிறதுக்கு ஒரு ஆளும் பிரத்யேகமாக இருக்குன்னா அப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு வந்தால் இந்த நாள் வருவோம்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒழுங்குபடுத்துவோம். இல்லை அவையே வந்து தாங்களே சமைச்சு சாப்பிடணும்னு விரும்பினாலும் நாங்கள் அதுக்குரிய ஒழுங்குகளை வந்து செய்து கொடுப்போம். ரைட் ஓகே. இப்போ இதில் வந்து இந்த ரூம்ஸ் எடுக்கிறேன்னா வந்து அதுக்கு தனி சார்ஜ். தனி சார்ஜ். மற்றபடி இருந்து நார்மலாக சாப்பிட்டு நீங்கள் சுற்றி பார்த்துட்டு போகிறோம்டா அதுக்கு தனியாக சாப்பாடு சார்ஜ் சாப்பாடு சார்ஜ் மாட்டோம். அது தவிர்த்து இப்போ இங்கே இருக்கிற இப்போ பழங்கள் ஏதாவது பிடுங்கணும் ஏதாவது கேட்டால் வந்து அதுகளுக்கு அது தனி அதுக்கேற்ற மாதிரி விலையில் போட்டு கொடுப்பீங்க. சாதாரண உண்மையிலேயே வந்து இந்த பரபரப்பான ஓடுகின்ற உலகத்தில் வந்து இந்த பசுமை இயற்கை விரும்பிகள் வந்து இப்படியான இடத்துல வந்து நிற்க உண்மையிலேயே மனம் வந்து சரியாக ஒரு அமைதியை ஒன்று வரும். என்ன டென்ஷன் இல்லாமல் ஒரு குடும்பத்தோட ஒரு வாரத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் இங்கே வந்து கழிச்சிட்டு போகலாம். இப்போ நாங்களும் விசாரிக்க இந்த பொதுக்குறிப்பில் என்ன செய்யலாம்ன்ற வந்து கணக்கு பேர் சொல்ல என்னென்னு சொல்கிறோம் யோசிக்கணும் இது செய்யலாம்னு. ஆனால் எங்களுக்கு இது முதலே தெரியும். இப்போ நாங்களும் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் அப்போ காட்டினா வந்து பல பேர் வந்து பயன்பெறுவீங்கன்றக்காண்டி காட்டியிருக்கிறோம். கட்டாயமே வாங்க, கீழே தொடர்பக்கம் கொடுப்போம். அதோட வெளிநாட்டிலேருந்து வர்றாக்கள் வந்து நீங்கள் தங்குற இடம் கேட்பீங்க, இரவு ஃபுல்லாக நின்று ஒரு அமைதியான சூழலை ரசிக்கணும்னு கேட்பீங்க. அதுக்காண்டி ஃபுல்லாக நிவர்த்தி செய்திக்கணும். அதோட நீங்கள் சமைக்க போகிறீங்க, உங்களுக்கு கூழ் வேணுமா கூழ் காய்ச்சி தருவினோம், நீங்கள் கடல் உணவு வேணுமா கடல் உணவு காய்ச்சி தருவினோம். அப்படி நீங்கள் என்ன விரும்பினீங்களோ அதை வந்து இவையில் செய்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். என்னண்ணா சரி நன்றி. ஏன்னா கட்டாயமே அம்மையண்ணாவை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் கீழே தொலைபேசி இலக்கம் கொடுப்போம். நாங்கள் இன்றைக்கு முழு நாளும் வந்து இந்த இடத்துல நின்றுட்டு அப்படியோ பயணத்தை தொடர போடும். எங்களோட பயணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கண்ணா? நன்றி, உங்களுடைய வரவுக்கு நன்றி. இது ஒரு மேலே ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்துருக்கிறீங்க. காட்டாங்க. ஏன்னா இலங்கையில் பல பகுதிகள் அதுவும் குறிப்பாக வந்து வடக்கு மாகாணம் சுற்றுலா மையம் அதாவது சுற்றுலா பயணிகளை கவர்ந்திருக்கக்கூடிய பல இடங்கள் இருந்தும் கடந்த கால கசப்பான அனுபவங்களால் வந்து எல்லாமே பின்தள்ளி போயிடுச்சு. அதனால் எங்களுடைய அபிவிருத்தி என்றதும் எங்களுடைய மிகவும் பின்தள்ளப்பட்டதாக போயிடுது. ஆரம்ப காலத்தில் பெரிய அளவில் பெரிய ஒரு இதாக இருந்த பிரதேசங்களாக எங்களுடைய பிரதேசங்கள். ஆனால் இப்போ வந்து எல்லாமே பின்தள்ளப்பட்டிருக்கு. நீங்கள் உண்மையில் இளைஞர்கள் இவ்வாறான ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். உண்மையில் உங்களை எல்லாருக்குமே எங்களுடைய மன நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய பயணம் இனிதாக நிறைவாக சந்தோஷமாக அமைந்து இந்த மக்களுக்கு நீங்கள் போகிற ஒவ்வொரு இடமும் எங்களுடைய மக்களுக்கு புது புது அனுபவங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடிப்படையில் உங்களுடைய பயணம் எங்களுடைய இந்த காமதேனு ஒருங்கிணைந்த பண்ணைக்கு நீங்கள் வந்தமைக்காக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சந்தோஷம்ண்ணா. நன்றி. சம்பவம் என்னன்னா வந்து இதில் நாங்கள் வந்த ரோட்டில் வந்து அடிபட்டு எங்களோட கேமரா வந்து லைட்டாக டேமேஜ் ஆகிட்டுன்னு சொல்லலாமா? கேமரா வேலை செய்யுது, கேமரா வேலை செய்யுது. அது இந்த இது அது லொக் தான்.
ஒரு அண்ணா நிரோஷன் அண்ணா வந்து டென்மார்க்கில் இருக்கிறவர் கோல் அடித்தவர் 2-3 நாளைக்கு முதல் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரணும் தம்பிண்டு. ஆனால் நான் இல்லை இந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் கொண்டு வருவாருண்டு யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் வர்றேன்னு சொன்னவர் 2க்கு. இப்போ ஆள் வந்து இந்த பண்ணை அடிக்கு தேடி வந்திருக்கிறார். என்ன ஏது என்ற ஒரு விஷயம் சொல்லல, நானும் எதிர்பார்ப்போட நிற்கிறேன். அண்ணா வணக்கம், உள்ள வாங்கலேன், உள்ள வாங்கலாம், உள்ள வந்துடும். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஸோ உள்ள வாங்க. என்ன பெரிய வட்டியோட வாரீங்க? உங்களை பார்த்தோம் ஒரு பொடி விருப்பம் வந்துட்டு இல்லை அதான் என்னன்னு சொல்லல. இப்போ நாங்கள் பிளான் பண்ணோம் பெருசா, ஆனால் பிழைச்சி உங்களுக்கு கிடைச்சது சின்னடா சின்னடா ரிட்டர்ன் பண்ணிட்டு பிறகு இன்னொன்றோட ஒன்று அதுவும் பிழைச்சி அனுபவம் இல்லையோ. இது என்ன சாப்பாடு முன்னால வாங்க. இவர் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வந்துருக்கிறார், பஸ்ஸில் வந்துட்டு இங்கே வந்தவர். அப்போ நான் நில்லுங்க அண்ணா வந்து ஏற்றுறேன்ட, இல்லை நான் வாரன்ட்டு வந்துருக்கிறார். சந்தோஷம். ஆனால் இப்படியெல்லாம் நான் எதிர்பார்க்கல. நீங்கள் எதிர்பார்க்கல, நாங்களாக விரும்பி ஒரு சின்னனா ஒரு இல்லை அதுதான் எனக்கு என்னென்னு தெரியல. நான் நினைக்கிறேன் ராசாத்திக்கு தான் ஏதாவது வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி, காயின் வாங்க. சந்தோஷமாக பெற்றுக்கொள்ளணும். இது இவ்வளோ வெயிட்டாக கிடக்கு என்ன பெருசாக ஒன்று பெருமதியாக ஒன்று இல்லை இல்லை இந்தலாம் வெயிட்டாக கிடக்கு. பெருமதி முக்கியம் இல்லையாண்ணா, இப்போ தர்றதானே முக்கியம். இப்போ தர்றதுக்கு ஒரு மனமண்டு போயிருந்தாடு. சஞ்சனா இப்போ கிஃப்ட் ஒன்று வந்துருக்கிறார், என்னென்னு தெரியல. நான் உங்களை வச்சு தான் திறந்து பார்க்கணும் மாட்டேன். வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு இந்த கிஃப்ட். திறங்க. வெளிநாட்டிலேருந்து வர இல்லை, இது நானா கொண்டாரு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ரைட் வேண்டி கொண்டாரு. சரி 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 அதான் வெளிநாடு அவர் நிரோஷன் அவர் என்ற ஃப்ரெண்ட் 2 பேரும் கதைச்சு ரைட் எதிர்காலத்தில் செய்வோம். இல்லை அதே பெரிய விஷயம். இவருக்கு வந்து பிரபு அண்ணா பேர், அவருக்கு நிரோஷன் அண்ணா. 2 பேரும் எடுத்திருந்தவன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. திறவங்க சஞ்சனா, திறவங்க. திறவங்க. இது சஞ்சனா ஜோசிக்கு இது வடிவா இருக்குது, என்னென்ன பிக்கிறது அப்படி. சரி, இதை நாங்கள் இதாக பிச்சு எடுப்போம், சரியா? இதை பூவா வைப்போம். சரி திறவங்க, புரியுங்க. ஆமாண்ணா. சரி, இதுக்காண்டி மீனாக்கட்டெல்லாம் பேக்கிங் எல்லாம் பண்ணி கொண்டு வந்துக்கிறார். நாங்களுமே எதிர்பார்ப்போடு திறக்கிறோம் இப்படி பேக்கிங்கள். இதெல்லாம் முடிச்சிருவாங்களே இவங்க. வந்தது மாறி வந்தது, நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ரிட்டர்ன் பண்ணிட்டு இன்னொன்று ஓட பண்ணோம், அவங்க திரும்பியும் மாறி அனுப்பிட்டாங்க. திரும்பியும் அதே தான், அதே 2 நாங்கள் என்னென்னு சொன்னால் ஓபன் பண்ணி பாருங்க. நான் நினைக்கிறேன் எங்களோட ஏசிக்காரன் செய்த செயலுக்கு நீங்கள் அது இப்போ மினி உங்களுக்கு மினி கூலர் உண்டு, நாங்கள் பேர் கொஞ்சம் பெருசாக ஓட பண்ணோம் மாறி வந்தோம். தான் எனக்கு பிரயோசனமாக இருக்கு ட்ராவல் பண்ணுறது. ஆனால் அது சின்ன வந்துட்டு நீ திரும்பி 2ஆம் தடவை ரிட்டர்ன் பண்ணுறதை விட அது இது வந்து இந்த கூலிங் ஃபேன் உண்டு, தண்ணி விட்டு கூல் பண்ணக்கூடிய ஒன்று. இது ஒரு பிரயோசனப்படும். நன்றி சந்தோஷம் அண்ணா. இதில் தண்ணியை விட்டுட்டு யூஎஸ்பியில் போட்டு விட்டா வந்து இதில் கூல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். என்னண்ணா ட்ராவல் பண்ணுறீங்கலேருந்து நாங்கள் ஓட பண்ணது கட்டாயம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சின்ன சின்ன ஸ்நாக்ஸு இது எடுங்க சஞ்சனா, எடுங்க என்னென்ன இருக்குன்னு வா. டேய் நீ போ, நீ போ. இந்த கருப்பு கை மட்டும் உள்ள வரக்கூடாது. இது ஏன்டா என்ன கலாய்க்கிறீங்க? நீ போடா, நீ அங்கால போடா. போடா, தயவு செய்து போடா. இது சின்ன பிள்ளைகள், தயவு செய்து கும்பிட்டு கேட்குற போவாகால. சஞ்சனா என்னைய வருகிற உன்னை வருகிற சஞ்சனா பொட்டாட்டோ இது கிடாக்கு மற்ற இந்தியாவில் வந்து ரைட் எனர்ஜி ட்ரிங்குகள் இதுகள் இங்கே ரெட் புல். இந்த ஃப்ரெண்டுக்கு உங்களை பார்க்க நிறைய கஷ்டப்படுறீங்க பண்ணும்போது. சீட்லலாம் படுக்காதீங்க, ரத்தோட்டம் குறைவாக இருக்கு. ரத்தோட்டம் கூட்டுற காட்டி இவ்வளோ பொருட்கள் எல்லாம் தொடர்ந்துருக்கிறோம். இதை அப்படிங்க இங்கே மட்டும் கையில் மட்டும் கொடுத்து விட்டா சரியா? இங்கால பிஸ்கெட் சைஸங்க இதெல்லாம் வந்து சஞ்சனா பரவாயில்ல. இன்றைக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்திருக்கேண்ணா. சஞ்சனாவுக்கு தான் கொஞ்சம் கொடுத்துட்டு போகிறோம்.
நானும் எதிர்பார்க்கல சின்ன ஒரு பர்த்டே கிஃப்ட் வந்து எங்களோட. அதான் நன்றி, நான் உண்மையிலே நன்றி. அந்த அண்ணா இப்போ இந்த இடத்துல இல்லாட்டியும் வந்து உங்களுக்கும் வந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். இப்படி இந்த இவ்வளவு தூரம் எங்களுக்காண்டி பயணித்து வந்து இப்படி எங்களோட இவ்வளவு என்னென்னு சொல்கிறோம் அந்த நேரத்தை ஒதுக்குறதுன்ற பெரிய விஷயம். அதோட இப்படி ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சதே பெரிய விஷயம் அண்ணா. கட்டாயம் உங்களுக்காண்டியாவது நாங்கள் ஏதாவது சாதிக்கணும், எங்களுடைய அடையாளம் இருப்புகளை வந்து கட்டாயம் நிரூபிப்போம். என்னென்னு சொன்னால் எங்களோட நோக்கம் என்னென்னு சொன்னால் எங்களோட எதிர்பார்ப்புனா நீங்கள் 4 மாதம் பயணம் பண்ண போகிறோம். எங்களால் முடிஞ்ச ஒரு முதல் ஆரம்ப ஒரு ஊக்கு. சந்தோஷம். ஊக்கு நாங்கள் எதிர்பார்த்தது பெருசா அது பெருசா ஓகேயா இருக்குன்னு நினைக்கிறேன். விளங்க நான் உங்களோட இது விளங்க. இப்போ நாங்களும் வந்து ஒவ்வொரு விஷயம் செய்ய இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னு எதிர்பார்த்து எங்களுக்கு கடைசியில் வந்தது அப்படித்தான். அதான் இந்த விஷயம் நடந்திருக்கு. நேரங்கள் இப்போ நாங்கள் விட்டால் வந்து திருப்பி அங்கால பகுதிகளுக்கு போயிடுவோம்ன்றதுக்காண்டி இஞ்சால முல்லைத்தீவில் வந்து யாழ்ப்பாணத்தில் ஓட நாள்பட்டு நாங்கள் யாழ்ப்பாணம் சந்திச்சிருக்கோம். எப்படியோ உங்களை சந்திக்கணும் இந்த வேலை உங்களுக்கு காட்டாங்க. வாங்க உள்ள வாங்க. வந்தது வீடியோவில் பார்த்தாலும் நேராக கேட்க அது எப்படி இருக்கு. கொஞ்சம் போக போக பொருட்களை ஏற்றுறாங்க. இதில் சாப்பாடு கூடிக்கொண்டு போகுது, இருக்கிற கிடத்தை குறைக்கிறான். இப்போ 5வது நாள் போகுது, 5வது நாள் சமாளித்து போகுது. கட்டாயம் முடிப்போம் நாங்கள் 4 மாதங்கள் கட்டாயம். மாவட்டம் அடுத்ததுன்னா அப்படியே முல்லைத்தீவு, வவுனியா. முல்லைத்தீவு போய் வவுனியா போகிறீங்களா இல்லை போய் புல் மூட்டையால் ட்ரிங்கோ வவுனியா போய் தான் போவோம். இங்கே வவுனியா மற்ற எங்களோட முதல் வடமாகாணத்தில் வந்து கணக்க இடங்கள் இப்படி இயற்கை இடங்கள் இருக்குது தானே, அதுகளை காட்டிட்டு அடுத்தடுத்த இதுகளுக்கு போகணும்னு பார்க்கலாம். இப்போ இதுகளுக்குள்ள உள்ளால இந்த மாதிரி பண்ணையிலெல்லாம் போய் இது இப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? சரி, அப்படியான விஷயங்கள். ஃபஸ்ட் டைம் பாருங்க, இது ஒரு காட்டு பாதைகளும் பாலம் உடைஞ்சிருக்கு, ஆட்டோ சில்லு மொட்டத்தை அது தீயா உடைஞ்ச பாதை வந்தது. சந்தோஷம். அப்படியே நாங்கள் இப்போ இங்கே வந்து மீன் பிடிக்க போகிறோம். மீன் பிடிச்சிட்டு அப்படியே இருந்து சாப்பிட்டு இப்போ தான் போடும். பண்ணையில் வாங்க. சரி, எங்களுக்கு விலை ஒன்று தந்துருக்குதா மீன் பிடிக்க ட்ரை பண்ணுறோம். ஒரு மீனாவது வராட்டி அதான் 3 பேருக்கும் சொல்லி தெரியலாடி இவ்வளோ. சரியா, இந்த அண்ணாவும் வந்து நிற்கிறார், கெஸ்ட் வந்து நிற்கிறார், மீன் பொரியல் கொடுக்காட்டி. சரி, இது வந்து இப்படி தான் கான்செப்ட் என்ன. இதில் வந்து ஊர்கோழி இருக்குது, ஆடுகள் இருக்குது, பண்டி இருக்குது. இப்போ இங்கே வந்து தங்கி செய்து கொள்ளலாம், ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் பெறலாம். ஆனால் நான் நினச்சேன்னா வந்து இந்த வீச்சு வேலை இல்லாட்டி தூண்டில் தருவின்னு நினச்சேன். எங்களுக்கு இந்த பெரிய வேலை தான் கிடச்சிருக்கு. எவ்வளோ கிலோ மீன் வருதோ அவ்வளோ கிலோவும் எங்களுக்கு தானே. அந்த துடிக்குதா, அதுக்கு துடிக்குது. எவ்வளோ மீன் வருதுன்ட்டு நானுமே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். நல்ல ஃபன்னாக இருக்குது. நீங்கள் ஒரு குடும்பமாக வந்தீங்கள்டா ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து இங்கே கழிச்சிட்டு போகலாம். முதலாவது அட்டம் ஃபெயிலியர். ரைட், இங்கே வந்து ஆக்களை குளத்துக்குள்ளே இறக்கிட்டான். நான் இறங்க வேண்டாம்னு தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க இல்லை, பிடிச்ச தீரோன்னு வரியில் இருக்கிறார்கள். அப்போ இறங்கிட்டாங்க. பெரிய ஆல்பமெண்ட் இல்லை, பாவம். எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. என்னடா வந்து இந்த விலை கண் பெருசண்டபடியாக வந்து இதுக்குள்ளால் வந்து மீன் அங்கால துடிக்குது. நாங்கள் அடுத்த முறை அவைகள்கிட்ட வேறு விலை கேட்டு எடுத்து பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தூண்டில் போட்டால் கிடைக்கும், தூண்டில் இருக்கண்டவ. ஆனால் இந்த இஞ்சால கணக்க மீன் நிற்கிது அங்கே வேறு. இதில் எல்லாம் துடி கல போனங்கடா. டேய், வெரி குட். இங்கே சரி, அவன் தாட்டுட்டு எடுத்துருக்கிறேன். நீ முதல் எலும்பு நீ எடுக்கணும்டா. அதுல இருக்கிற எலும்பு முதல் கூலிக்கா இருக்கா. கலை இப்படி நனைஞ்சதுக்கு மீன் வராட்டி. ஐயோ, கஷ்டப்பட்டு ஒன்றுமே இல்லாம போயிட்டா. சரி, இந்த வேலை கொஞ்சம் அப்செட் என்னபடியாக மிஸ் ஆயிடுச்சு. மீன் பிடிக்க போய் நடந்த சம்பவம் என்னண்டா, கலெக்ஷன் ஃபோன் பழுதாயிடுச்சு. இப்போ என்னடா செய்கிற கலை?
என்ன செய்கிறது பாப்போம். இதுதான் டிஸ்பிளே வேறு அது கோடு வந்துட்டு இந்த உள்ளுக்குள்ள ஆனால் தண்ணி போயிட்டு இந்த கேமராவில் தெரியுது பாருங்க, மேலே தண்ணி போய் பின்பக்க கேமராவிலையும் பாருங்க போகுது. என்னோட தேவையான ஒரு ஃபோன் போனாலும் இங்கே வந்து மீன் பிடிச்சிட்டு ஆள் வேறுங்க சிக்கி. இது என்ன மீன்? வாவ், வந்து மணலா இல்லை இல்லை பனியரியும் வேற ஒன்று மீன் சிக்கிட்டு வேறுங்க. இந்த 3 மீன் சிக்கி இருக்கு. இன்றைக்கு பொறிக்க தான் இருக்கு. இவர் தான் இந்த அடிக்கிற மீன் பிடிச்ச நாங்கள். ஆனால் பிறகு பாமண்டு நாங்களே இந்த கலையண்ட ஃபோனை தியாகம் கொடுத்து 3 மீன் பிடிச்ச நாங்கள். பிறகு பாமண்டு எடுத்துட்டு நினச்சி நாங்கள் திருப்ப உள்ளே விட்டுட்டோம். மனிதாபிமானம் என்ன கலை வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்றதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா முன்னே மண்பாட்டத்தில் வந்து இங்கே செய்திருக்கிறோம். இங்கே கறிகள், கோழிக்கறி, ஊர்கோழிக்கறி இந்த பண்ணையில் எடுத்தது. மற்றது இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கறி ஒன்று இருக்குது. மற்றது இங்கே கீரை ஒன்று இருக்குது. இவெல்லாம் வந்து மண்பாண்டத்திலே வந்து செய்திருக்கிறோம். இங்கே வாழை இலையில் இந்த இவன்ட பிளேட்டில் பார்த்தா ஒரு மரக்கறியும் இருக்கா? சரியோ, இப்போ இப்படி காட்டினாடா அவையில் என்ன நினைப்பினோம். அதுதான் இந்த பிளேட்டை பாருங்க, இவ்வளோ மரக்கறி தந்திக்கணும்ண்டு. இந்த பிளேட்டை பார்த்தா தான் தெரியும் இவ்வளோ மரக்கறி தந்திக்கணும். ஆனால் இந்த பிளேட்டில் சோறும் கறியும் மட்டும் தான் இருக்கு. சாப்பிட வேண்டிய சாப்பாடு நான் எடுத்துட்டேன். ஆனால் இவனுக்கு இந்த மரக்கறி சாப்பிட சொல்லி கொடுக்கணும். சஞ்சனா கட்டாதான், சஞ்சனா போட்டு தரோம்மா. முருங்கையில் வர வாழைப்பூ வர டீம் மாதிரி போட்டு நீங்களே சமைச்சு நாங்கள் சமைக்கிறேன்னா நீங்கள் எங்கட சாப்பாடு சாப்பிட்றேன்னா இப்படி குடும்பங்களை தள்ளி எங்கே தனி எனக்கு கேட்க வரணும். இன்றைக்கிட்ட வந்தீங்கன்னா முல்லைத்தீவு பீச்லாம் சுப் அடிக்க போகிறோம். அங்கே சமைக்கிறதான் வாங்க அப்படியோ. நல்லா இருக்கு. இது வந்து இந்த அரிசி என்ன சுக்கு அரிசி, சோத்து பச்சை அரிசி, சோத்து பச்சை நல்லா இருக்கு. ஆனால் சாப்பிட யாழ்ப்பாணத்து சாப்பாடு, பாரம்பரிய சாப்பாடுன்னு சாப்பிட எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. வேறு சாப்பாடு உண்டு, நாட்டுக்கோழி விருந்து சும்மா அந்த மாதிரி இருந்தது. சாப்பாடும் முதல்லெல்லாம் வரைக்க பெருசாக இல்லை சமைக்கிறார்கள். இப்போ எந்த நேரம் வந்தாலும் சாப்பாடு சமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட சாப்பாடு மதிய சாப்பாடும் கொடுப்போம். இரவு சாப்பிட்ற இரவு தங்களாக்களுக்கு சொன்னாலும் இரவு செய்து கொடுப்போம். அதுக்கிட்ட மாதிரி நன்றி நன்றி. என்ன சந்தோஷம். இன்றைய பொழுது இங்கே ஜெரின் வீட்டுக்காரரோட நல்லாவே போயிட்டு சந்திப்போம். கட்டாயம் நீங்களும் வர போனீங்கன்னா வந்து இந்த கீழே கொடுக்குற நம்பரை தொடர்பு கொண்டு வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சகல அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து செய்து தர போயிடும். நீங்களும் சமைக்கிறேன்டா வெளியில் இப்போ சில பேருக்கு வந்து அவையிட இலையை சமைக்கணுமென்று இருக்குது தானே, அப்படியே என்ன கிடக்கு அரேஞ்ச்மெண்ட்டை அவையிலே செய்து கொடுக்கலாம். நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. என்ன சரி, நன்றி அண்ணா, சந்திப்போம். நீங்கள் இதை சொல்ல விரும்புகிறீங்களா? ஓகே, நன்றி. உங்களோட வரவுக்கு நன்றி. எங்களை மேலும் மேலும் ஊக்குவிச்சமைக்காக எங்களை மனமாதிரி நன்றிகளை தெரிவித்து கொள்கிறோம். ஏன்னா அலஸ்டின் ட்ரக்கில் தான் முதல் எங்களுடைய இதை வந்து வெளியில் கொண்டு வந்தீங்க. அதுக்கு தொடர்ச்சியாக பண்ண சம்பந்தமான விஷயங்கள் கொண்டு வந்தோம். இப்போ வந்து நாங்கள் பண்ண என்ற செயற்பாடுகளில் இருந்து அப்படியே டூரிசம் ஃபார்ம் என்ற மாதிரி ஒரு அபிவிருத்திக்கு கொண்டு வந்துக்கிறோம். ஏன்னு சொன்னால் மக்களுடைய வரவு தான் எந்த ஒரு தொழிலையும் முன்னேற்றும். இப்போ அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் ஒரு டூரிசம் ஃபார்ம் அடிப்படையில் வந்து அதை செய்கிறதுக்கு அந்த முயற்சியை சேர்ந்திருக்கோம். மக்களின் ஆதரவில் எல்லாமே கண்டிப்பாக கட்டாயம். புதுக்குடியிருப்பில் இப்படியான பிரதேசங்களில் இருக்கிற நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்தா தான் இப்படியான விஷயங்களும் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்னா சரி, சந்திப்போம். என்ன பயணம் நாங்கள் வந்துட்டோம். எல்லோரும் சோகமாக இருக்கிறான். இவன் மட்டும் சந்தோஷமாக இருந்து ஊஞ்சல் ஆடிக்கொண்டு இருக்கிறான். வீட்டில் மிச்சம் எல்லோரும் சோகமாக இருக்கணும். நாங்கள் போகிறோம்ண்டு. என்ன நீ நல்ல சந்தோஷமாக இருக்கிறான். நீ கவலைப்படுற மாதிரி தெரியலையேடா. ஆ இல்லை, நீ நல்ல சந்தோஷமாக இருக்கிற. வா முல்லைத்தீவுக்கு. ஐயோ ஐயோ வெளியில் சொல்லி விட்டுறாது. என்னண்ணா போயிட்டு வரோம். என்ன கவலைப்படக்கூடாதா? வருவோம்மா. சரி, வலிக்கிற வேண்டிய நேரம் வந்துட்டு எங்களுக்கு வந்து அடுத்தடுத்த இதில் போகணும். எல்லாம் பட்ஜெட்டம் இனித்தான் போய் ஒரு இடத்துல வச்சு அடுக்கணும். இதெல்லாம் வந்து உடுப்பு காய போட்டு நாங்கள் எல்லாம் எடுத்துட்டோம். ஒரு இடத்துல வச்சு அடுக்கணும். எங்களுக்குமே வந்து கவலையாக தான் இருக்கு இந்த இடத்த விட்டு போகிறது. சரி, என்ன செய்கிறது? இந்த பயணங்கள் இப்படி தான். பயணங்களில் வந்து இப்படியான விஷயங்களும் நடைபெறும். எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு போவோம். பாய் சஞ்சனா, பாய் பாய் பாய். இப்போ நாங்கள் வலிக்கிட்டோம்.
கவலையாக தான் இருந்தது. இத்தனை நாள் நின்றாலும் வந்து ஒரு கலகலப்பான இதில் சந்தோஷமாக நின்று நாங்கள் அவங்களுக்கு வந்து கவலையாக போயிட்டு என்ன செய்கிறது. அடுத்த இதுக்கு நோக்கி போகிறோம். இன்றைக்கு நாங்கள் முல்லைத்தீவு நோக்கி தான் போகிறோம். இன்றைக்கு இரவு அங்கே தான் நிற்போம். இதில் புதுக்குடியிருப்புலேருந்து முல்லைத்தீவு வந்து 17 கிலோமீட்டர். இப்போ நாங்கள் முள்ளி வாய்க்கால் இந்த பகுதி வந்து யாருமே மறக்க முடியாத இடம். இந்த வீதிகள் எல்லாம் கடை கேட்க வந்து எங்களுக்கு என்னென்னு சொல்கிறது, அந்த உணர்வுகள் சொல்லி விளங்கப்படுத்த முடியாத உணர்வுகள். இப்போ நாங்கள் இந்த பிரதேசத்தை கடந்து போக முள்ளிவாய்க்கால் கடற்கரைக்கு போயிட்டு தான் போகிறோம். எங்களோட மக்கள் வேதனைகள் சுமந்த மண் இப்பவும் அமைதியாக தான் இருக்கு. பிரதான வீதியால் போகாமல் உள் வீதியால் தான் போகிறோம். எங்களுடைய மக்கள் வாழ்ந்த இடங்கள், அதன் வலிகள், இன்னும் மிஞ்சியுள்ள நினைவுகள் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கும் பகிர்ந்து கொள்றதுக்காண்டி உள் வீதியால் தான் போய் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் இப்போதைக்கு எப்படி பாலம் நாங்கள் இப்போ வட்டுவாகல் பாலத்தில் போய் கொண்டிருக்கிறோம். இந்த பாலம் எல்லாருக்குமே வந்து தெரிந்திருக்கும், நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இறுதி யுத்தத்தில் இந்த பாலம் வழியாக கடந்து பல பேர் போயிருப்பீங்க, பல நினைவுகளை கடந்திருக்கும். இருந்துமே இவ்வளவு காலமாயும் எந்த வழிகளும் வந்து மாறப்போகிறதும் இல்லை, காயங்களும் மாறப்போகிறதும் இல்லை. இருந்தாலும் நாங்கள் இதுகளை கடந்து போய்க்க உங்களுக்கு இந்த நினைவுகளை சொல்லிட்டு போகிறோம். இப்போ நாங்கள் முல்லைத்தீவுக்குள்ளே வர போகிறோம். என்னென்னு சொல்கிறது, இந்த இடங்களுக்கு வந்தோடனே சில விஷயங்களில் கதைக்க மனம் பெறாது. தண்டவாள்லேயே எங்களுடைய எல்லாமே வந்து அமைதியாயிடும். அப்படித்தான் இந்த உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாது. சரி, எல்லாத்தையும் கடந்து போவோம். வணக்கம் முல்லைத்தீவு. இப்போ எங்களுடைய பயணத்தில் 5வது நாளில் 3வது மாவட்டமான முல்லைத்தீவு மாவட்டத்துக்குள்ளே வந்துட்டோம். இன்றைக்கு நாங்கள் முல்லைத்தீவு கடற்கரை தான் நிற்கலாம்னு முடிவு செய்து ஒன்று வந்து நாங்கள். ஆனால் மாற்றங்கள் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல. எப்படியோ தொடர்ந்து போவோம், போயிட்டு என்னெல்லாம் நடக்குதுன்றதை பார்ப்போம். என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போய் அந்த போட்டுக்கு பக்கத்தில் எங்களுடைய ராசதியை விட்டு ஒரு புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கிறோம். 25 மாவட்டத்துக்கு மடுப்பம் பண்ண நம்பிக்கை இருக்குது. கடைசி நேரத்தில் அந்த புகைப்படம் எல்லாத்தையும் ஒண்டா வச்சிருந்து ஒரு ஃப்ரேம் பண்ணணும்னு ஆசையில் எடுத்து கொண்டிருக்கிறோம். பார்ப்போம், தொடர்ந்து அப்படியோ வெளிக்கிடுவோம். நேராக முல்லைத்தீவு கடற்கரைக்கு தான் வர்றோம். ஏன்னா இந்த கடற்கரை ஆண்டிய பகுதியெல்லாம் நிற்க போகிறோம். அதனால் இப்போவே பார்த்துட்டு இதை நிற்கலாமா, அப்படி இல்லாட்டி வேற எங்கேயும் போகலாமான்னு முடிவெடுப்போம். நல்ல வடிவாக வச்சுக்கணும். முல்லைத்தீவு டவுன் அடியால் போய் கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்குன்னு பார்த்து கொண்டு வாங்க எல்லோரும். ஆனால் பெருசாக ஆள் நடமாட்டங்கள் இல்லை. இப்போ 4:30 கிட்டே ஆகுது. பெருசாக இன்றைக்கு சனிக்கிழமை, ஆள் நடமாட்டம் பெருசாக இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இதில் சுனாமி நினைவாலயம் ஒன்று இருக்குது. அது ஒவ்வொரு முறையும் நாங்கள் காட்டியிருப்போம். இதுலேயும் வந்து உங்களுக்குமே வந்து காட்டிக்கொள்கிறோம். அது சர்ச் உண்டு. அந்த சுனாமி வரைக்கும் அந்த சர்ச்சில் வழிபட்டு கொண்டிருந்த எல்லாருமே இறந்துட்டோம். அவைகளுக்காண்டி நினைவாலயம் அந்த சர்ச்சிலேயே வச்சுக்கணும்.
இதுதான் அந்த நினைவாலயம், சுனாமி நினைவாலயம். இந்த நினைவாலயம் உள்ளுக்குள்ள சுனாமியால் இறந்தவர்களுடைய எல்லா பேரும் வந்து நாட்டு வெளிநாட்டு உபகாரிகளிடம் முல்லைத்தீவு மக்களிடம் நன்கொடைகள் நினைவாலயம் கட்டப்பட்டுள்ளது. இதில் சுனாமியில் இறந்தவன்ற பேர் எல்லாமே வந்து இந்த இடத்துல போட்டிருக்கணும் பாருங்க. இந்த ஊர் அப்படி இப்படின்றெல்லாம் போட்டிருக்கணும். வந்தால் கட்டாயம் நீங்களும் இந்த இடத்துக்கு வந்துருப்போம். வந்து எக்கச்சக்க மீன் வாடிகள் இருக்கு. மீன்களை வந்து வேண்டி கொண்டிருக்கணும் பாருங்க. ரைட், நாங்கள் இந்த முல்லைத்தீவு கடற்கரை அடியில் தான் வந்து இன்றைக்கு நிற்க போகிறோம். ஒரு இதுலேயும் பாருங்க ஊஞ்சல் காட்டியிருக்கணும். முல்லைத்தீவு கடற்கரையும் நீட்டாக இருக்கு. இன்றைக்கு இரவு நாங்கள் இந்த முல்லைத்தீவு கடற்கரையில் தான் நிற்க போகிறோம். நான் வந்து இயற்கையான சூழல் இங்கே பகுதி கடல் நல்லா அமைதியாக காணப்படுது. சவுக்குகளை நல்ல ஒரு நிலனான பகுதி. என்னடா வந்து இந்த கேமரா போட்டுனாங்கல்ல, இந்த இதுகள் வந்து மேலால் லைட்டாக தட்டை பார்க்குது. அதில் பார்த்து விடணும். இன்றைக்கு இரவு இங்கே தான்.